Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சூப்பரான ஆன்லைன் வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்கிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரீலான்சிங் ஒர்க் இருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்க போகுது. உங்களுடைய வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா பேசுவேன், நல்லா மிமிக்ரி பண்ணுவேன், ஒரு ஆர்ஜிவாக நான் வந்து பார்த்தீங்கன்னா போகணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. வாய்ஸ் பஜார் அப்படிங்கிற இந்த கம்பெனி மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கரண்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு தான் இந்த இடத்துல சொல்ல முடியும். voicebuzar.com அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட வந்து வாய்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா வாய்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாய்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ட்ரான்ஸ்லேட்டர், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதை வந்து இங்கிலீஷ்க்கு மாற்றி கொடுப்பேன், இங்கிலீஷ் லாங்குவேஜ் தமிழுக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றி கொடுக்குறது மூலிமா நல்ல ஒரு இன்கம் வந்து வீட்டில் இருந்துகிட்டே ஏர்ன் பண்ண முடியும். இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க நண்பா, டேரெக்டாக இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ஜாப்போடைய நோட்டிஃபிகேஷனை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து எப்படி இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து இந்த எண்டில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து அப் டு எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து voicebuzar.com. இதுக்கான அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் லிங்க் வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே இவங்க வந்து கேட்கல, ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். வாய்ஸ் ஓவர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டர் ஜாப், ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, greeting from voicebuzar.com, we are looking for male and female voice talents to help use record professional voice overs for e-learning, advertising, marketing, radio, theaters, ஆடியோ புக் எக்ஸெட்ரா அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதாவது அவங்க வந்து இந்த மாதிரியான பீப்புளை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ரேடியோவாக இருக்கட்டும், தேட்டராக இருக்கட்டும், அதாவது ஆடியோ புக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஆட்களை வந்து தேர்வு செஞ்சுட்ருக்கோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதில் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஜாப்போடைய சம்மரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் இஸ் ஏ ப்ராஜெக்ட் பேஸ்டு ஜாப். இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பெர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிற ஜாப் எடுத்துக்கோங்களேன். ஒரு வேர்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம். அப்படிங்கிறத உங்களுடைய சேலரியை வந்து நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி இதில் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். இப்போ மற்ற கம்பெனிக்கெலாம் போனீங்க அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய சேலரியை தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரியை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானம் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இந்த கம்பெனி கொடுக்குறாங்க. ஸோ அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெக்கார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணிட்டு ஹை குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து ப்ராஜெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாபுடைய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட், நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணிக்க முடியும். பேசிக்காக ஒரு லேப்டாப் இருந்தாலே போதுமானது, அதை தாண்டி மொபைல் ஃபோன் மட்டுமே இருந்தாலே போதுமானது. ஏன்னா ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும். லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். இப்போ மொபைல் ஃபோனில் 10 நிமிஷம் பண்ணுற ஒர்க்கு வந்து லேப்டாப்பில் வந்து 5 மினிட்ஸில் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் இல்லையேன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் லெவலில் தான் இருக்கும். அதனால் அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாப் வந்து உள்ளே போயிட முடியும். ஓகேங்களா. ஜாப்போடைய டைப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்ட் பேசிக் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் வாய்ஸ் ஓவர், ஆடியோ ரெக்கார்டிங் அண்டு எடிட்டிங். பேசிக்காக உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச் பண்ணி எடிட் பண்ணி இந்த கிளிப்பாக எடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக வந்து எடிட்டிங் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எல்லாருனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கிளிப் வந்து எடிட்டிங் பண்ண முடியும். இவன் அப்போ எப்படி பேசுகிறோம், ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை கொடுத்து பேசுகிறாங்கன்னா அதை பேசுகிறீங்க இல்லையா, அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதில் எந்த ஒரு நாய்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடிட் பண்ணி கொடுக்க போகிறீங்க. இதுதான் உங்களோட ஒர்க்கு. இது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து ஒரு 1 hour 2 to 3 hours நீங்கள் வந்து பண்ணாலே போதும், நல்ல ஒரு இன்கம் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் பெர் மந்த்துக்கு இவ்வளோ தான் இன்கம் நீங்கள் எடுக்க முடியும்
முடியும் அப்படிங்கிறத என்னால் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் ஹவரை பொறுத்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். நான் வந்து ஃபிக்ஸ்டாக இவ்வளோதான் பண்ண முடியும், அவ்வளோதான் பண்ண முடியும். அவரேஜாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 மேலேயே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலியமாக. ஓகேங்களா? இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங், அட்வர்டைசிங், மார்க்கெட்டிங், ரேடியோ, தேட்டர், ஆடியோ புக் அப்படிங்கிறது இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்பி ஆசிய பெர் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரெக்ரூட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒன்று கொடுக்குறாங்க பாருங்கள். ப்ரொஃபஷியன்சி இன் இங்கிலீஷ் ஆர் அதர், அதாவது இங்கிலீஷ் அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ், அதுவும் இல்லை அப்படின்னா ரீஜனல் லாங்குவேஜ் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷன்சியாக நீங்கள் வந்து பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும், திறமைகள் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கிலீஷ் உங்களுக்கு வந்து பயம், இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எனக்கு பயம் அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. இன்டர்நேஷ்னல் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. இன்டர்நேஷ்னலையும் தெரியல அப்படின்னா ரீஜனல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மொழியோ, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்ம தமிழ் தான் அதிகமாக பேசுவோம். உங்களுக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இவங்க வந்து சொல்கிறாங்க. அபிலிட்டி டு ரெக்கார்ட் அண்டு ப்ரொசீட் ஹை குவாலிட்டி ரெடி டு யூஸ் ஆடியோ கிளிப்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங், உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து பார்த்தோன்னா ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து எடிட்டிங் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ நான் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு ஏதாச்சும் தெரியல, உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச ஹெல்ப், என்னோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பண்ணித்தரேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன், அப்ளை லிங்க்கு. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்கும். நீங்கள் வந்து வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், உங்களுடைய லாஸ்ட் நேம், உங்களுடைய ஜெண்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய காண்டாக்ட் நம்பரு, லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு வந்து தமிழ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற டிக் பண்ணிக்கோங்க. இல்லை இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. தெலுங்கு இருக்குது. நம்ம இந்தியாவில் பேசப்படக்கூடிய பேசிக் லாங்குவேஜ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அதர், உங்களுக்கு வேறு லாங்குவேஜ் ஏதாவது தெரியுது அப்படின்னா அதர்ங்கிறத டிக் பண்ணிவிட்டு உருது, ஒரியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதை இந்த இடத்துல விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி, நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டடாக இதில் இருக்கீங்க. நீங்கள் வந்து லேர்னிங் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா, இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரப்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆர்வமாக இருக்கீங்களா, ஆடியோ புக்ஸு, அனிமேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து ஆடியோ புக் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை அட்வர்டைசிங் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாமே கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய வாய்ஸில் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ கிளிப் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத கேட்குறாங்க. இருந்துச்சு அப்படின்னா யூடியூப்பில் வந்து அந்த ஆடியோ கிளிப்பை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான லிங்க்ஸ் இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் வந்து ஒன்ஸ் வந்து கரெக்ட் தானா அப்படிங்கிற செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஐ எம் நாட் எ ரோபோட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிற ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். மொபைல் மூலியமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். லேப்டாப் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? ட்ரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்னென்ன லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு வந்து தமிழ், 2 இங்கிலீஷு. ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் பேசிக்காக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக இல்லைனாலும் தமிழ் நம்ம நல்லா பேசுவோம். இங்கிலீஷ் வந்து பேசிக்காக எல்லாருக்குமே வந்து தெரியும். ஒரு பிகினராக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங் ஸ்கில்ல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தப்பாக பேசினாலும் பேசுவோம். அப்போது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய காண்டாக்ட் நம்பரு, உங்களுக்கு அதர் லாங்குவேஜ் ஏதாவது தெரியுது அப்படின்னா அதை கொடுங்க. இந்த இடத்துல ரெஸ்யூம் கேட்குறாங்க. அந்த ரெஸ்யூம் வந்து 512 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிடிஎஃப்பில் அந்த ரெஸ்யூம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பெர் வேர்டுக்கு வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. அந்த வேர்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து போட்டுருங்க. பெர் வேர்டுக்கு நான் வந்து 10 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறேன். ஓகேங்களா? ரேட்டு அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் எ ரோபோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து ஈஸியான முறையில் அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதுதான் ப்ரொசீஜர். வாய்ஸ் பஸார் அப்படிங்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ணுற மெத்தடு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம். நல்லா இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, மீடியாவில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு ஆர்ஜே வாங்கணும், ஒரு விஜே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இல்லை வந்து அப்ளை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். ட்ரை கொடுக்குறதுனால நமக்கு வந்து தப்பே கிடையாது. ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன் சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது உங்களுக்கு வீடியோ வராமல் போயிடும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் ஜாப்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், கவர்மெண்ட் ஜாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வரும். இதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுலேயுமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 24 ஹவர்ஸ்க்குள்ள என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.